நான் குழந்தை பெத்துக்க கூடாதுங்கிறதுக்காக கடவுள் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. அனு, என்னடி இது? இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. தெரியாததுனாலதான் இந்த ஷிஃப்ட் கதெல்லாம். உங்க பாஷையில சொல்லணும்னா இந்த கூத்தெல்லாம். நாம சொத்தை எழுந்ததுல எங்க மாமனார் வீட்டுக்கு போய் தங்கி இருக்க கூடாது, அவர்கிட்ட வேலைக்கும் போயிருக்க கூடாது. போனா மரியாதை போயிடும்னு இவகிட்ட நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். இவங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு மேடம். உங்க லைன்ல இவங்களை இறக்கி விடலாம். நல்ல ஸ்கின் டோன். இன்னும் சொல்ல போனா இவங்களை சினிமாவிலே நடிக்க வைக்கலாம் மேடம். டே மச்சி, டே மச்சி, மச்சி. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அதான் சொன்னேனே, என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன. லூசாடா நீ? அன்னைக்கு ஏதோ சும்மா ஜாலியா விளையாட சொல்ற நினைச்சா சீரியஸா பண்ணிட்டு இருக்க? இல்ல மச்சி, இது வரைக்கும் எல்லா ஃபிகரையும் நான் தானே தேடி போவேன். ஆனா அன்னைக்கு அவளா வந்து என் மேல இடிச்சு என் கூட பஸ்ல வந்தா பாரு. அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு அவளுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லுது மச்சி. டேய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. இல்ல மச்சி, இது எனக்கு சாமியா பார்த்து கொடுத்த ஃபிகர். அப்படி வேணாம்லாம் சொல்லக்கூடாது. யாரு இவளையா? இவளை சாமியா கொடுத்தது? டேய், சப்ப ஃபிகர் அது. சப்ப ஃபிகரா? டேய், விடுடா. டேய் மச்சான், சப்ப ஃபிகர் நான் சொல்றேன். சப்ப ஃபிகராடா அவ? ஏன் ஆளை பார்த்தா சப்ப ஃபிகர்னு சொன்ன? சொல்லுவியா? சொல்லுவியா? பாருடா, அங்க பாரு, அவளை பாரு. அவளா சப்ப ஃபிகர்? அவ சப்ப ஃபிகரா? அவ சப்ப ஃபிகரா? மச்சான் டேய், சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. என்னம்மா இருக்கா பாரு அவ. சாரி மச்சான், சாரி மச்சான். சாரி, சாரிடா. மன்னிச்சிடுடா, என்ன மன்னிச்சிடு மச்சி, மன்னிச்சிடு. விடுறா. அங்க பாரு மச்சி. விளையாடிட்டு தானே இருந்தானுங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனைங்க? வரேன்டா. டேய், ஏன்டா அழுற? ஐயோ, அமல், என்ன கால் மாட்டிக்கிச்சா? டேய், டேபிளுக்குள்ள ஏன்டா காலை கொண்டு போன? சரி சரி, ஒண்ணு இல்ல.
நீ அழுவாத. உனக்கு பால் எடுத்துட்டு வரட்டா? சரி, அம்மா எடுத்துட்டு வரேன். 2 பேரும் சண்டை போடாம விளையாடுங்க. இது பாரு, அதுக்குள்ள காலை விடக்கூடாது. இது பாரு, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, சரியா? அழக்கூடாது. அம்மா வேலையை முடிச்சுட்டு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். தலை வலிக்குது, காபி போட்டு எடுத்துக்கலாம். சரிங்க. தென்மொழி, அத்தை. பாத்திரம் கழுவிட்டு இருக்கியா? ஆமா அத்தை. டேபிள்ல தட்டெல்லாம் அப்படியே கிடக்கேம்மா. ஆ. அதையும் எடுத்து கழுவி. இதோ எடுத்துறேன் அத்தை. மாமாவுக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கான். ஓ. சூடா காஃபி போட்டு தரியா? சரிங்க அத்தை, கொடுத்துறேன். சக்தி எந்திரிச்சிட்டானா? இல்ல அத்தை, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. காஃபி குடுத்தியா? ஐயோ இல்ல அத்தை. சரி, முதல்ல அவனுக்கு காஃபி கொடு. சரிங்க அத்தை. மாமாவுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து. சரிங்க அத்தை. என்ன பண்றது வள்ளியம்மா? மாமா, எல்லாம் சரியா இந்தாங்க. போயிடுமா? அத்தை, நான் சக்தி காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். அர்ஜுன், அமர், சண்டை போடாம விளையாடணும். சக்தி, சக்தி, சொல்லுங்க அண்ணி. காஃபி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. அங்க வச்சுட்டு போங்க அண்ணி. சூடு ஆறதுக்குள்ள குடிச்சிரு. என்ன? ஓகே. இங்க வைக்கட்டுமா? வைங்க. ஐயோ, அழுக்கு துணியெல்லாம் இவ்ளோ சேர்ந்து போச்சு. அதையே மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. தென்மொழி, அத்தை. இந்த காஃபி கப் எடுத்துட்டு போங்க. சரிங்க அத்தை. அது என்ன துணி? அணுவோட அழுக்கு துணிங்க அத்தை. அதான் துவைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். சரி. சரிங்க. தேனு, ஆ, அந்த பிளேட் எல்லாம் எடுக்கவே இல்லையம்மா? ஐயோ மறந்துட்டு அத்தை, இதை எடுத்து வைக்கிறேன். ஐயோ, டேய், உங்க அம்மா எங்கடா? இங்க பாரு, ஒரு சட்டையை கூட அயன் பண்ணி வைக்கல. அப்பா எப்படிடா வெளியே போறது? என்ன விளையாடுறீங்களா? சரி, சமத்தா விளையாடணும். என்ன அப்படி பாக்குற? ஷேவ் பண்ணிட்டேன்னா? தேனு, தேனு, தேனு. அம்மா, தேனு எங்கம்மா? அங்க இருக்காடா. தேனு, சீக்கிரம் வாடி. இவருக்கு என்ன வந்துச்சு? எப்ப பார்த்தாலும் தேனு தேனு கூப்பிட்டு என் உயிர் எடுக்கிறாரு. தேனு, கொஞ்சம் வாயேன். வரேன் வரேன். என்னங்க? என்ன தேனு இது? அயன் பண்ணி வைக்க கூடாதா? ஒரு ஆம்பளை வெளியே போகும்போது கசங்கி போன சட்டையா போட்டுட்டு போக முடியும். இதை கூட பண்ணாம உனக்கு என்ன வேலை தேனு? இல்லங்க, நீங்களே இந்த சட்டையை அயன் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுவேன்? இத்தனை நாள் நீ தானே பண்ணி கொடுத்த. இந்தா, பண்ணிட்டு வா. எனக்கு 1000 வேலை இருக்குங்க, நீங்களே பண்ணிக்கோங்களேன். இவர் அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இதை அயன் பண்ணிட்டு வா. ஏன் இந்த ஷர்ட் அயன் பண்ணி உங்களால போட முடியாதா? ஏன் நீங்க அயன் பண்ணி போட்டுக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். பொழுது விடிஞ்ச இந்த வீட்ல அத்தனை வேலையை நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இதை பண்ண அதை பண்ணுங்கறீங்க. ஏண்டி, சட்டை தானடி அயன் பண்ண சொன்ன? எதுக்காக இப்படி கோவப்படுற? இப்ப உங்க ஷர்ட் அயன் பண்றது மட்டும் தான் என் வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஐயோ எல்லா வேலையும் நான் தான் பார்த்தாக வேண்டியதா இருக்கு. இந்த வீட்ல பெருக்கி தொடச்சு பாத்திரம் விளக்கி நான் தான் துணி தைக்கணும், அதை எடுத்து வைக்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். இதுக்கு நடுவுல உங்க அப்பா அம்மாவை வேற பாத்துக்கணும் நானு. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நானும் மனுஷி தானே. என் அம்மானு இருமல என்ன பெத்து போட்டிருக்காளா? ஏத்தேன்னு எதுக்காக இப்படி கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? நானும் பொறுமையா இருந்து இருந்து பாக்குறேன். என்னாச்சு? எல்லாருமா சேர்ந்து ஒரு இளிச்சவை மாட்டிக்கிட்டா இவ தலையில எல்லா வேலையும் கட்டிடலாம் நினைச்சிட்டீங்களே? நான் என்ன வெள்ளாவைக்கு பொதி சமக்கிற கழுதையா? அப்படி கழுதையா இருந்தா கூட தேவலாம் போல இருக்கே. ஆத்து வரைக்கும் துணியை சமந்தா போதும். இப்படி ஆயுசு முழுக்க உழைச்சு கொட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அம்மா தாயை விட்டு. நான் இந்த கசங்கி போன சட்டையை போட்டுக்கிறேன், நீ அயன் பண்ணி தர வேணாம். இது வேற, இனிமே
என் துணியை நானே துவைச்சுக்கிறேன். நீ எனக்கு எந்த வேலையும் செய்வேனா என்ன? ஆஹா, இப்போ நீங்க சுயநலமா தான் யோசிப்பீங்க இல்ல? ஏய், இப்போ என்ன என்னதாண்டி பண்ண சொல்ற? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சும்மாவா சொன்னாங்க? இத பாருங்க, முதல்ல இப்படி மடிப்பு கலையாம சட்டைய போடுறதெல்லாம் விட்டு தொலைங்க. ஒரு வேலையை தேடிக்கோங்க. அப்பதான் இந்த வீட்டுல நானும் கௌரவமா இருக்க முடியும். கிடைக்கல 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 வேலை கிடைக்கலன்னு சொல்ல வேண்டியது. செய்யறதுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு வேலை இருக்கு. கட்டட வேலையில இருந்து கக்கூஸ் கழுவுற வேலை வரைக்கும் எவ்வளவோ வேலை இருக்கு. அதுல ஒண்ணு கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும். சரிங்க, அந்த வேலை வேணவே வேணாம். நம்ம வீட்டு வாசல்ல ஒரு சலவை கடை போடுங்க. தினமும் 10 சட்டை அயன் பண்ணுங்க. அதுல வர பைசாவுல நம்ம குழந்தைக்கு நாம பால் வாங்கி கொடுக்கலாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு எது வக்கு? நமக்கு தான் இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு எதுவுமே இல்லையே. என்னதான் தம்பி காரி துப்புனாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம கை நீட்டி காசு வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். எனக்கு தான் ஒவ்வொரு தடவையும் உயிர் போய் உயிர் வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது கோயில் வாசல்ல போய் பிச்சை கூட எடுத்துடலாம். அதுக்கு கூட லாய்க்கு இல்லாத உங்களை போய் கட்டியிருக்கனே நான் தான். என்னத்த சொல்லி என்னத்த பண்றது? என் புதிய ஐயோ செருப்பாலே அடிச்சுக்கணும். இதெல்லாம் நான் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிருக்கணும். அப்ப விட்டுட்டேன். இப்ப என்ன பண்ண முடியும்? என்னைக்கு இந்த வீட்டுக்கு வாழ வந்தனோ அன்னையில இருந்து எனக்கு செத்த நாளும் இல்ல அடுத்த நாளும் இல்லன்னு தானே என் பொழுது ஓடிட்டு இருக்கு. தேனே, என்ன வார்த்தையெல்லாம் பேசுற? நல்ல நாள் அதுவுமா? ஒரு சுமங்கலி வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரலாமா? வாழாத வாழ்க்கைலாம் வாழ்றா பாருங்க, அவளுக்குதான் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம். என்ன மாதிரி செத்து செத்து பழைக்கிறவளுக்கெல்லாம் 4 கிழமை எங்க இருந்து வரும் அத சொல்லுங்க. என்னம்மா அது? இப்பதான் நீ எங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மருமகளா, எங்களை புரிஞ்சுகிட்ட மருமகளா மாறிட்டேன்னு சந்தோஷப்பட்டமேம்மா. என்ன மாமா சொல்லுங்க. இப்போ மட்டும் நான் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேனா? குட்ட குட்ட ஒருத்தி குனிறாளேன்னு ஓவரா என் மேல பாரத்தை தூக்கி வைக்காதீங்கன்னு சொல்றேன். இது பாருங்க அத்தை, இந்த வீட்டுல 3 மருமக. ஒருத்தி ஆபீஸ் வேலைக்கு போறா, ஒருத்தி ஷூட்டிங்க்கு போறா. நான் மட்டும் ஒரு வேலைக்காரி மாதிரி உங்க எல்லாருக்கும் உழைச்சு கொட்டணும் அதானே? சரி விடுங்க அத்தை, இன்னைக்கு லக்ஷ்மிக்கு ஷூட்டிங் இல்ல தானே? லக்ஷ்மி ஷூட்டிங்க்கு போறப்போ அவ குழந்தைய நான் தானே கவனிச்சுக்கிறேன். அவ துணிமணியெல்லாம் நான் தானே துவைச்சு போடுறேன். தினமும் அக்கா தானே எல்லா வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது அக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு அவளுக்கு நினைக்க தோணுச்சா? ஏதோ திடீர்னு போன் வந்துச்சா, இவ வேலை வந்ததுன்னு கிளம்பி போயிட்டா. அந்த அனு அவ அப்பா ஆபீஸ்க்கு போய் துணி துவைச்சு பாத்திரம் தேய்ச்சா கழுவ போறா. அது இல்ல தேனே, லட்சுமிக்கு திடீர்னு இன்னைக்கு போதும். இனி என்ன பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னும் எவ்வளவு வேலை வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா தயவு செஞ்சு அவங்களுக்கு மட்டும் வக்காலத்து வாங்கி பேசி என்ன கேவலப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். நீங்க போடுற சோத்து தின்னு போட்டு நான் ஒரு வேலைக்காரியா ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுறேன். அந்த சாப்பிடுற சாப்பாட்டை கூட கணக்கு பாக்குறாங்களா இந்த வீட்டுல? ஏன் நீ தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை மட்டும் யாரும் தனியா ஒதுக்கலம்மா. எங்களுக்கு 3 மருமகளுங்களும் முக்கியம்தான். அத்த சும்மா சப்ப கட்டு கட்டாதீங்க. கையால் ஆகாத புருஷனை கட்டிக்கிட்டு யாரா இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் தலைவிதி, யார் என்ன பண்ண முடியும்? தேனே, இப்ப என்ன தப்பா பேசிட்ட? ஏன் அத்த, நான் ஒரு வார்த்தை சொன்னதும் உங்களுக்கு தப்பா போயிடுச்சு இல்ல? அன்னைக்கு உங்க நடுமகன் தப்பா பேசினாரே, அத நீங்க கண்டிச்சீங்களா? ஏன் அத்த எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சீங்கன்னா ஒரு பால் பவுடருக்கு கணக்கு பார்த்து அசிங்கப்படுத்தினவர நீங்க 2 பேரும் என்ன எதுன்னு கேட்டிருப்பீங்கல்ல? அவரெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டீங்க. ஆனா நான் பேசினா மட்டும் உடனே கேட்க வந்துருங்க. இதெல்லாம் அனுபவிக்கணும்.
அழுதுட்டு இருக்க? நைட்டு கத்திக்கிட்டேன். இப்ப வந்தேன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. எல்லாம் என் தலை தேனு, எழுத்து. ஏன்? கையெடுங்க. சும்மா தேனுன்னு. ஐயய்ய, என்ன நடக்குதுங்க? ஆ? சும்மா ஒவ்வொருத்தரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா படுக்க முடியல. மீன் மார்க்கெட் மாதிரி வீடு இருந்தா அப்படியே விளங்கிடும். மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம இது பாருங்க, இப்படியே கத்திக்கிட்டு இருந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எல்லாரையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இந்த வீட்ல வேலைக்கு போறவங்களுக்கு இருக்கிற மரியாதையும் எந்த வேலையும் இல்லாத என் புருஷனுக்கு இருக்கிற மரியாதையும் பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. விடுங்க, நான் இந்த வீட்டுக்கு மாடு மாதிரி உழைக்கிறேன். துணி துவச்சு போடணும்ல, எல்லாரும் வருவாங்கல்ல, அவங்களுக்கு வேற சமைக்கணும். இன்னும் பாத்திரம் எல்லாம் வேற இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க. நான் போறேன், நான் வேலைக்காரிதான். அது அப்பா கேபின், அது என் கேபின், அதுக்குள்ள சக்தியோட கேபின், அங்க இருக்கிறது அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இது ரெண்டு சொந்த ஆபீஸ்கா? மேடம், நீங்க தானே ஊதுவத்தி ஆட்ல நடிச்சது? சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம், நாங்க உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஐயோ, நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அம்மா உங்களுடைய தீவிர ரசிகை. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் மேடம், ப்ளீஸ். என்னக்கா யோசிக்கிற? ஒரு போட்டோ தானே. ஐயோ, அந்த பொண்ணோட தீவிர ரசிகையா பாத்துக்கோ. அனு சும்மா இருடி. இல்லக்கா, ஆர்டிஸ்டா இருந்துட்டு இப்படி கூச்சப்படுற? நீ போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு. சினிமால நடிக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், சிஎம் ஆகணும். போதும், வாங்க. ஏய், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அனு, வாடி போட்டோ எடுத்துக்கலாம். இதுலயும் எடுறேன். நான் எடுக்கிறேன். தேங்க்யூ மேடம். சரி வாங்க போய் அப்பாவை பார்க்கலாம். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? யார் வந்திருக்கா? பாக்கா வா. அப்பா, லட்சுமியா, வாமா உட்காருமா, உட்காரு. என்னப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், பையன்கிட்ட 2 காஃபி கொண்டு வர சொல்லுமா. ஓகே சார். அப்புறம் வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா. வீட்ல அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காமா. மேடம் காஃபி. தேங்க்யூ. இல்ல எனக்கு வேணாம், அப்பா நீங்க குடிங்க. டேய், என்னடா அங்க பார்வை? சார் விளம்பரத்தில் அடிச்சவங்க தானே இவங்க. போடா. சாரி சார். மடையா. அப்பா அவனை ஏன் பாத்துட்டீங்க? இல்லம்மா, அவன் லட்சுமி முத்து பார்த்துட்டு இருந்தான். அவளுக்கு அன்னீசியா இருக்கும்ல. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம். நானும் அக்காவும் பஸ்ல வரப்போ எத்தனை ரசிகர்களை கிராஸ் பண்ணி வந்தோம் தெரியுமா? அக்கா கூட வந்ததுனால நான் கூட பஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாருப்பா, நீங்களும் அழகா இருக்கீங்களே, நீங்க ஏன் உங்க அக்கா கூட சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு கேட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, நான் கூட நடிச்சா என்ன? அக்கவுண்ட்ஸ், கிளைண்ட்ஸ், பில்ஸ், ஐயோ செம்ம தலைவலி. சொல்லுங்க சார். என் கேம்பிட்டுக்கு வாமா. ஓகே சார். நான் ஷூட்டிங் போய் ஜாலியா இருக்க போறேன். அப்பா பாத்துட்டே இருங்க, நீங்களும் என் கூட செல்ஃபி எடுக்க கியூல நிக்க போறீங்க. சார், மா, அந்த எஸ்என்எஸ் கிளைண்ட் வேலை முடிஞ்சதான்னு
அனுவை வச்சு கொஞ்சம் செக் பண்ணிடுமா, கொஞ்சம் அர்ஜென்ட்மா. நீங்க வாங்க கேபின் போலாம். யா ஷூர். ஓகேப்பா. அக்கா வந்துடுறேன். அப்புறமா உன்னை சுத்தி ஒரே ரசிகர் கூட்டம் அலமோதுது போல இருக்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. அனு ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியுமா. நீ அவன் வாழ்க்கையில விளையாட வேண்டாம்னு சொல்ல வர.